முதல் முறையாக இந்தியாவில் செயற்குழுவும் பொதுக்குழுவும் ஒரே நேரத்தில், ஒரே இடத்தில், ஒரே டெய்லரு, ஒரே சட்டை. செயற்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவுகளை பொதுக்குழுவிற்கு கொண்டு வந்து பொதுக்குழுவில் விவாதித்து அதற்கு பிறகுதான் பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றும். இதுதான் நடைமுறை. அதிலும் செயற்குழு என்பது சில நேரங்களில் ஒரு அரங்கிலே நடைபெறும், பொதுக்குழு என்பது பொது அரங்கில் நடைபெறும். ஒரு ஹால் மீட்டிங்காக நடக்கும். அதில் வெறும் தலைவர்கள் மட்டும் உட்கார்ந்து அந்த பொதுக்குழுவை நடத்துவார்கள். அதற்கு பிறகு அதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து பொதுக்குழுவில் அனைத்தையும் அங்கே விவாதித்து முடிவெடுப்பார்கள். முதல் முறையாக இந்தியாவில் செயற்குழுவும் பொதுக்குழுவும் ஒரே நேரத்தில், ஒரே இடத்தில், ஒரே டெய்லரு, ஒரே சட்டை, ஆனால் செயற்குழு பொதுக்குழு என்று நடத்திய ஒரு கேலிக்கூத்து சேலத்திலே நடந்திருக்கிறது. இந்த அவர்கள் சொன்னது இதை பொதுக்குழு, பாட்டாளி மக்கள் கட்சி பொதுக்குழு என்று சொன்னார்கள். நான் முதலிலேயே இதை தெளிவுபடுத்துகிறேன். இன்று நடைபெற்றது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு அல்ல. பொதுக்குழுவை கூட்டுவதற்கான அதிகாரம் கட்சியினுடைய விதிகளின்படி உங்களுக்கு பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். கட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் செயலாளரால் கூட்டப்பட வேண்டும். அப்படியும் இது கூட்டப்படவில்லை. இதற்கு முன்பாக அவர் டெல்லியில் தொடர்ந்த வழக்கில் நீங்கள் சிவில் நீதிமன்றத்தில் தீர்வு காணுங்கள் என்று சொன்னது, அதை அவர்கள் செயல்படுத்தாமல் இன்றைக்கு பொதுக்குழு என்ற ஒன்றை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த பொதுக்குழுவில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எந்த முடிவும் பாட்டாளி மக்கள் கட்சியை கட்டுப்படுத்தாது என்பதையும் நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். எனவே இது பொதுக்குழு அல்ல. நம்ம பொதுக்குழுவாக நினச்சிக்கிட்டு இதை பேச வேண்டாம். ஆனால் அதே வேளையில் அங்கே நடைபெற்றது சாதாரணமாக பார்த்திங்கன்னா ஒரு செயற்குழுவில் ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் நடக்கும். பிறகு பொதுக்குழுவில் தான் அதை எல்லாவற்றையும் ஆய்வு செய்து பண்ணுவாங்க. ஆனால் இங்கே அப்படியே நேர்மாறா 3 மணி நேரம் செயற்குழு நடக்குது. அவருங்க பேசுனது, நடந்தது, ஊடகத்தில் வெளிவந்ததை வச்சு நான் பேசுகிறேன். பொதுக்குழு நடந்தது 20 நிமிஷம். குறிப்பாக பொதுக்குழுவில் மருத்துவர் ஐயா பேசலை, அவங்க சொல்கிற கௌரவ தலைவர் பேசலை, அவங்க சொல்கிற செயல் தலைவர் பேசலை. ஜிகே மணி மட்டும் சொல்கிறாரு, எல்லாருக்கும் பசிக்குது, நேரம் இல்லை, அதனால் செயற்குழுவில் நிறைவேற்றப்பட்ட 27 தீர்மானத்தையும் அப்படியே பொதுக்குழு நிறைவேற்றுறது. ஒரு பொதுக்குழுவில் நிறுவனர் மற்றும் தலைவர்கள் பேசாமல் ஒரு பொதுக்குழு நடக்கிறதுங்கிறத பொதுக்குழுவாகவே நாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இதில் அந்த இதில் பேசினவங்க யாருன்னா, பொதுக்குழுன்னு ஜிகே மணி அறிவித்த பிறகு அதில் பேசுகிறவங்க நெடுங்கிரன்னு ஒருத்தர் பேசினார், பரந்தாமன் பேசுனார், சுப்பிரமணிய ஐயர் பேசினார், துரைகோவின்னு பேசினார், கணபதின்னு பேசினார். நீங்கள் எடுத்து பார்த்துங்க. இந்த இன்றைக்கி நடந்த பொதுக்குழு இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இந்த ஒரே ஒரு மொத்த ஓவராக அந்த ஒரு சிடி எங்களுக்கு போகிறோம். ஒரு காலத்திலையும் இவங்களால் பாட்டாளி மக்கள் கட்சியை இவங்க நினைக்கிற மாதிரி தலைவராகவோ அல்லது எந்த பொறுப்புக்கும் அவர்களால் வரவே முடியாது. நான் ஆரம்பத்திலேருந்தே சொல்லிட்டு வரேன், இவங்க ஒரு நிகழ்வுலையும் எங்களுக்கு புதிதாக எங்கள் பக்கத்தினுடைய வாதத்தை வலு சேர்ப்பதற்கான ஆதாரங்களையும் அதற்கு தேவையான சான்றுகளையும் எங்கள்கிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.